பரவாயில்ல. சாப்பிட்டதுக்கு 250 ரூபாயும் தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு 250 ரூபாயும் 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா? என்கிட்ட பைசா கூட இல்லைங்கண்ணா. எனது பணம் இல்லையா? டேய், நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கா. உன் கூட வந்தானே கருமுண்டோம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. டேய் தம்பிகளா, இவன் கையை கால ஒடிக்கடா. பேசி தீத்துக்கும்னா நமக்குள்ள என்ன பேசுறடா? யார கீழே குத்துற? அம்மா ஐயா, அம்மா ஐயா 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 அம்மா. ஏண்டா கை காலத்து நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் இல்ல, நீ எனக்கு பிச்சை போட்ட இல்ல, அப்புறம் என்ன தத்துவம்? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க இவனுங்களா, ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. காது ரெண்டுலயும் அடிச்சுட்டானுங்க போல் இருக்கு, வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. டேய், டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா? என்ன நடுத்தரில் இப்படி அலங்கோலமா அலைய விட்டுட்டியாடா? ஏட்டையா, இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கலாம். கல்ல பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் ராகவன். நீங்க கேட்ட மாதிரியே மெட்ராஸ்க்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். ஒன் குட் நியூஸ், நீங்க ஏசியா ப்ரமோஷன்ல போறீங்க சார். நீங்க நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணலாம். ஹியர் இஸ் தி ஆர்டர். தேங்க்யூ வெரி மச் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாட்டி, பாட்டி. என்னப்பா? என்ன பாட்டி, வேன்ல சாமான்ல ஏத்திட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு எந்த ஊருக்கு மாத்தலாய் போறாங்களாம். எந்த ஊருக்கு? எந்த ஊரு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறானே அந்த ஆளு. நீ வாயா. பாட்டி, நான் மாடியில இருக்க. பாட்டி, நான் கத்துற காதல விழல. மாடியில இருக்கேன் பாட்டி. டிவியை தூக்கிட்டு போ, பத்திரமா பார்த்து தூக்கிட்டு போப்பா. நீ இதை எடுத்துட்டு போ. நீ அந்த படத்துல கழட்டுப்பா. ஆடையா, எங்கடா வந்த? உங்க பொண்ணு கிட்ட நான் பேசணும். என்ன பேச போற? என்கிட்ட பேசுடா. நான் ஒண்ணு உங்களை காதலிக்கல, உங்க பொண்ணை தான் காதலிக்கிறேன். அவகிட்ட தான் பேசணும். உங்க பொண்ணு கிட்ட நான் பேசணும். அனிதா கிட்ட நான் பேசணும். அவ கிட்ட பேசாம நான் போக மாட்டேன். திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு மாமனாராக போறீங்க. அந்த மரியாதைக்காக விட்டுட்டு போறேன். எதுக்காக என் கூட பழகுன? எதுக்கு என் மனசு ஆசை வளர்த்த? இப்போ நீ இல்லனா நான் இல்லைன்ற நிலைமை உருவாக்கிட்டு எங்க போறேன்னு கூட சொல்லாம போற? ஏன் சொல்ல அனிதா, எந்த ஊருக்கு போறீங்க? சொன்னா உங்க அப்பா உன்னை அடிப்பான்னு பயப்படுறியா? இல்ல விஜய், அவர் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல. ஆனா இந்த பாரு, இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ வச்சு கூடாது. அதுலயும் நாம இப்ப எங்க போறோம் என்ன ஏதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஏதாவது மீறி பேசுன உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அவனை இந்த துப்பாக்கியாலே சுட்டு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். நீ மூச்சை விட்ட அவன் மூச்சு நின்னு போகும். இதுக்குதான் இவ்வளவு பயந்தியா? இப்ப உங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாக்குறேன்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகத்துல யாராலும் எங்களை பிரிக்க முடியாது. வரேன். ஆண்டி, நீங்களாவது சொல்லுங்க, எந்த ஊருக்கு போறீங்க? ஏய், எந்த ஊருக்கு போறா? உனக்கு என்னடா? நீ போய் வண்டியில ஏறு. என்ன பாக்குற? வண்டியில ஏறு. என்னது கையில? கேக்குறல என்னது? அவன் எனக்கு எழுதின லெட்டர்ஸ் பா. அவன் ஞாபகமா எடுத்துட்டு போற பெரிய காதல் சின்னம் தாஜ்மஹால்ல கொண்டு வச்சு போறீங்களா? சென்னை 17. பாட்டி, என்னையா? என்ன பாட்டி? அனிதா மெட்ராஸ் தான் போயிருக்கா. இங்க பாத்தீங்களா? எல்லா கவர்லயும் அவ அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அப்புறம் என்னய்யா, விலாசம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல. அந்த காலத்துல
பிருத்திவிராஜே ராணி சமித்திய குதிரையில தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. அதே மாதிரி நீ போய் இவள மோட்டர் பைக்ல தூக்கிட்டு வந்துரு. உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த போலீஸ்காரன் என்னதான் பண்ணிடுவான்னு பாத்துருவா. பாட்டினா பாட்டிதான். சார், பஞ்சர் ஆயிடுச்சு. எப்படிப்பா? ரோட்ல வரும்போது பைக் ரோட்ல வராம தண்டவாளத்துல வரும். எப்படி ஆச்சு? ஆணி குத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி, பைக்க பொண்டாட்டிய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். அட நீங்க வேற, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. அப்ப காதலிச்ச அனுபவமா இருக்கும்ல, காதலிய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்க. அது ஏன் கேக்குறீங்க? என் காதலியே அவங்க அப்பா கிட்னாப் பண்ணிட்டு இங்க வந்துட்டான். அவளை தள்ளிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். இடையில நம்ம காதல் வாகனம் இப்படி ஆயிப்போச்சு. ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரி, பசியா இருக்கு. இங்க எங்கேயா பக்கத்துல ஹோட்டல் இருக்குமா? இப்படியே போனா கொஞ்சம் வச்சு ஒரு பெரிய ஹோட்டல் வரும், போய் சாப்பிட்டு வந்துரு.